Friends, welcome to Daily Indian Newspaper Analysis in Tamil. In English, on the important topic Foreign Contribution Regulation Amendment Bill, CBFC, then ILO, Conventions, Cauvery Water Regulation, Maps and Places. News பார்க்கலாம் வாங்க. First, places நியூஸோட ஸ்டார்ட் பண்ணலாம். CWRC it moves காவேரி வாட்டர் டிஸ்ட்ரிஸ் ஷேரிங் பிளான் அது மாதிரி வந்துச்சு. ஓகேங்களா, இது வந்து டிஎன்பிசிலும் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து நம்ம காவேரி இஷ்யூஸ் போயிட்டு இருக்குல்ல, ஸோ யூபிஎஸ்சி எக்ஸாமும் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டாபிக் வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் காவிரி ரிவர் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆர்ஜின் எங்கே ஆர்ஜின் ஆகுதுன்னா தலக்கேவேரி பிரம்மகிரி ஹில்ஸ் கர்நாடகா வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் கர்நாடகா தமிழ்நாட்டில் வந்து மேஜராக வந்து ரிவர் பொசிஷன் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் அந்த ரிவர் பேசின்ஸ் எங்கெங்கே கவர் பண்ணுதுன்னா கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி வந்து கவர் பண்ணுது. லாஸ்ட்டில் வந்து பே ஆஃப் பெங்காலில் வந்து என்ட்ரு ஆகிற மாதிரி இருக்கும். என்னுடைய மேஜர் ட்ரைபுட்டரி ரிவர்ஸ் எடுத்துக்காங்க. கபினி, ஹேமாவதி, ஹராங்கி, சிம்சா, அர்க்காவதி, பவானி, நொய்யல், அமராவதின்றதான் மேஜர் ட்ரைபுட்டரி ரிவர்ஸ். ஓகேங்களா. தென் பில்குண்ட்லு இது வந்து முக்கியமான பொசிஷன். இது வந்து தமிழ்நாடு கர்நாடகா பார்டரில் இருக்கும். இங்கே தான் ஒரு கேட் மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இங்கே இருந்தால் தமிழ்நாடுக்கு வந்து வாட்டர் ரிலீஸ் பண்ணுற ஒரு கேட்டாக வந்து இந்த பிளேஸ் வந்து லொக்கேட் ஆகிருக்கும். கீ ரிசர்வைஸ் எடுத்துக்கலாம். அது எங்கன்னா காவேரி, கபினி ரிசர்வைசஸ், ஹேமாவதி ரிசர்வையர்ஸ், தென் ஹரங்கி ரிசர்வையர்னு சொல்லலாம். ஓகே. காவேரி வாட்டர் டிஸ்பியூட்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். மெயினாக வந்து நம்ம கர்நாடகாவும் தமிழ்நாடு கண்ட்ரோல்மெண்ட்டாக தான் போயிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கேரளா, புதுச்சேரிக்கும் போயிட்டு தான் இருக்குது. இதனால நிறைய ட்ரைபுனல்ஸும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ராவாக நீங்கள் அதை வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. தென் நியூஸில் வந்து என்னென்னா காவேரி வாட்டர் ரிசோர்ஸ் அத்தாரிட்டி அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கர்நாடகா தமிழ்நாடு வந்து என்னென்னா டிசாஸ்டர் டைமில் வந்து வாட்டர் வந்து கம்மியாக இருக்குது, ஸோ வந்து ஷேர் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. எஸ்டே வந்து நியூஸில் என்ன ஆச்சுன்னா ஓகே வந்து கர்நாடகா வந்து குட் மான்சூன்ஸ் வந்ததுனால நாங்கள் வந்து வாட்டர் ஷேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் கர்நாடகா டைரக்டர் அது வந்து என்ன பண்ணாங்கன்னா 3500 கியூஸ் டெய்லி வந்து 15 டேஸ்க்கு வந்து தமிழ்நாடுக்கு வந்து ஷேர் பண்ணோம் அப்படின்னு வந்து CWRC வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ் யூஸ்வலாக நம்ம ஒரு டாபிக் எடுத்தால் ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்ப்போம்ல. இந்த டாப்பிக்கில் எது மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டுருக்காங்க பாருங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ப்ரொடெக்ட் ஏரியாஸ் லொக்கேட்டட் இன் காவிரி பேசின் 2020 கேட்ட கொஸ்டின். ஃபர்ஸ்ட் நாகர்கோல் நேஷனல் பார்க், செகண்ட் பபிகொண்டா நேஷனல் பார்க், தேர்ட் சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ்ஸ், ஃபோர்த் வயநாடு வைல்ட் லைஃப் சென்ச்சுரி. செலக்ட் தி கரெக்ட் ஆன்சர் யூசிங் த கோட் given below. கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி 1, 3 and 4. ஓகே. தென் மேப் பேசிஸ் பாருங்கள். காவிரி ரிவர் இருக்குல்ல, அது வந்து முக்கியமான டேம் ட்ரைபுட்டரிஸ் பார்த்துங்க. கிருஷ்ணராஜ சாகர் டேம், தென் அர்க்காவதி, ஹேமாவதி டேம், ஹராங்கி, லக்ஷணமந்திரா, கிருஷ்ணராஜ சாகர், சுரவதி, மேட்டூர் டேம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது, பவானி ரிவர், நொய்யல் ரிவர், அமராவதி ரிவர், நம்ம கிரேட் அணைக்கட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுதான். தென் லாஸ்ட்லேருந்து காவிரி வந்து பே ஆஃப் பெங்காலில் வந்து ஜாயின் ஆகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். நியூஸில் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நம்ம ஆஸ் யூஸ்வலாக பார்க்கும்போது ஒரு ப்ராக்டிஸ் கொஸ்டின், தென் வந்து நியூஸில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், தென் வேல்யூவேஷனாக ப்ரீவியஸ் எக்ஸாமில் எது மாதிரி கேட்கறதுக்கும் பாயிண்ட்ஸ் வந்து பார்ப்போம். தென் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அது மாதிரி பார்த்து கேட்டிருக்காங்க, லிங்க் பண்ணி பார்ப்போம். ஆஸ் யூஸ்வல் அதை பேட்டர்ன் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், FCRA ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் பில் 2026 a threat to civil society organization அது மாதிரி வந்து எடிட்டோரில் இருந்துச்சு. ஓகேங்களா. சரி, கொஸ்டின் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட். First statement, FCRA is administered by Ministry of Home Affairs. Second statement, a political party is prohibited from accepting foreign contribution under the FCRA framework. Third, the FCRA Amendment Act 2020 reduced the general ceiling on administrative expenses from 50 to 20%. Fourth, FCRA registration gives an organization absolute fundamental right to receive foreign contribution. Which of the statement given above are correct? Correct answer என்ன? Option B 1, 2, 3. ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்ட். ஏன்னா வந்து கரெக்டாக வந்து டஸ் நாட் வந்து இது பண்ணிப்பாங்க. அப்சல்யூட் ஃபண்டமெண்டல் ரைட், அதாவது ஃபாரின் ஃபண்ட் வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு அவங்க வந்து முழு உரிமை இருக்குன்னா இல்லவே இல்லையா, அதாவது ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்கும். ஓகே. நியூஸில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா இந்த பில் வந்து என்னென்னா ஃபாரின் ஃபண்ட் வந்து இது மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ரிசீவ் பண்ணணும், ஒரு லிமிடேஷன் கொண்டு வரலாம், கரெக்டாக வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த FCRA வந்து எந்த மினிஸ்ட்ரிக்கில் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணியிருப்பாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். ஞாபகம் வச்சுங்க, ஃபாரின் அஃபேர்ஸ் கிடையாது. ஃபாரின்றதுனால வந்து ஃபண்டை வந்து ரெகுலேட் பண்ணுறதுனால நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கிறதுனால மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் தான் மானிட்டர் பண்ணுறாங்க. KIS என்ன சொன்னாங்கன்னா வச்சுங்களேன், நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஃபண்டு இந்த வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கரெக்டாக பண்ணணும் ஒரு ஃபாரின் வந்து ஃபண்ட் வாங்கினா. இல்லாட்டி சப்போஸ் நீங்கள் அது மாதிரி பண்ணலாம் ஸ்ட்ராங்கஸ்ட் கான்ஸ்டியூஷன் வந்து பேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணலாம் உங்களோட லைசன்ஸே வந்து கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி வந்து நிறைய வந்து பவர் தந்திருக்காங்க. அந்த ஃபண்ட்ஸை வந்து டிசைனேஷன் அத்தாரிட்டி ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஓவர்டேக் பண்ணுறதுக்கும் பவர் தந்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பில்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்டென்ஷன் பவர் ஃபார் கவர்மெண்ட் இன் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட், அதாவது மக்களோட நல்லதுக்காகன்ட்டு ஒரு சில ஆர்கனைசேஷன் வந்து கேன்சல் பண்ணலாம். ஒரு சில ஃபண்டு வந்து நீங்கள் வந்து இதுக்கு தான் யூஸ் பண்ணணும், அதாவது வெல்ஃபேருக்கோ இல்லாட்டி வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணணும். அது மாதிரி வந்து
பவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தந்திருக்காங்க. இதனோட சிக்னிஃபிகன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டால் நேஷனல் செக்யூரிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி வித் என்ஜிஓ அட்டானமியை வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அது மாதிரி வந்து அவர் கன்க்ளூட் பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஓஎஸ் ஃபார் ஃபாரின் ஃபண்டிங் வந்து இந்தியாவில் வந்து மோர் ரெகுலேஷன் வந்துருக்கு. அது மாதிரி வந்து கன்க்ளூட் பண்ணி எடிட்டோரியல் வந்து முடிச்சிருந்தாங்க. சரி, வேல்யூ அடிஷன் எக்ஸ்ட்ரா பிலிம்ஸ் பாயிண்ட் பார்த்துலாம். எக்ஸாம்பிள் கேட்க வாய்ப்பு இருக்காது. ஃபர்ஸ்ட் வந்து எப்போ இந்த ஆக்ட் கொண்டு வந்தாங்கன்னா 1976 கொண்டு வந்தாங்க. இது வந்து 2010 வந்து இந்த ஆக்டை வந்து ரிவிஷன் பண்ணாங்க. மேஜர் அமெண்ட்மெண்ட் எப்படின்னா 2020 கொண்டு வந்தது தான். அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆல்ரெடி பார்த்தோம். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் ஆஃபீஸ்க்குள்ளே வரும், ஃபினான்ஸ்குள்ளேயும் ஃபாரின் மினிஸ்ட்ரிக்குள்ளேயும் வராது. இது வந்து என்னென்னா ரெஸ்ட்ரிக்டட் ஃபார் கேண்டிடேட்ஸ், ஜட்ஜஸ், லெஜிஸ்லேச்சர் அண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். அவங்களாம் வந்து ஃபண்ட் தர ப்ராசஸில் இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. தென் FCRA அமெண்ட்மெண்ட் 2020 வந்து நியூஸ் வந்துச்சுல, அது என்னென்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபண்ட் மஸ்ட் வந்து ஒரு பிரான்ச், அதாவது டெல்லியில் இருக்கிற SBI பிரான்ச் மூலமாக தான் எல்லா ஃபண்டும் வந்து அந்த ஒரு NGO இருந்தால் அவங்க ரிசீவ் பண்ண முடியும். நம்ம தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு பேங்க்லேருந்தோ பிரான்ச்லேருந்தோ ரிசீவ் பண்ண முடியாது. அதாவது நான் ஒரு NGO நடத்துகிறேன், நான் வந்து ஃபாரின்லேருந்து ஃபண்ட் வாங்கணும்னா நான் வந்து SBI பிரான்ச் டெல்லியில் வந்து ஒரு பிரான்ச் அக்கௌண்ட் வச்சுருக்கணும். அதன் மூலமாக தான் எனக்கு ஃபண்ட் வந்து ரிசீவ் ஆகணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்ட்ஸ் டு அனதர் பர்சன் இஸ் ப்ராபிகேட்டட். நான் ஒரு NGO வச்சுருக்கேன், என் ஃப்ரெண்டு ஒரு NGO வச்சுருக்கான். எனக்கு வந்து ஃபண்ட் வந்து நிறைய வந்துடுச்சு. ஆனால் அவங்க என் ஃப்ரெண்டோட NGOக்கு ஃபண்டே வர மாட்டேன்னா நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமுன்னா அப்படி பண்ணுறதுக்கும் ப்ராஃபிட் பண்ணிட்டாங்க. தென் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்ஷன் வந்து 20%. அதாவது முன்னெல்லாம் வச்சுங்களேன் ஒரு 50% அது மாதிரி ₹100 நான் வாங்கினா என்னோடய இன்ஸ்டியூட்டை வந்து நான் டெவலப் பண்ணுறதுக்கு, NGO டெவலப் பண்ணுறதுக்கு 50% வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபோக்கஸ் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது வந்து இப்போ ரெடியூஸ் பண்ணி 20% மட்டும் தான் அது மாதிரி வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்ஷனுக்காக யூஸ் பண்ணணும். அது மாதிரி ஒரு லிமிடேஷன் கொண்டு வந்தாங்க. தென் கான்ஸ்டியூஷன் கன்ஸ்டியூஷன் பார்த்தோம்னா ஆர்டிகல் 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ஆர்டிகல் 19 கிளாஸ் 1C வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து ஃப்ரீடம் தந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுறது வந்து அப்சல்யூட் ரைட்டமில் ஒரு சில ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனும் ஆர்டிகல் 19 கிளாஸ் 1C சொல்லியிருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாபிக் வேண்டாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மாதிரி கேட்டிருக்காங்க பாருங்க. மெயின்ஸ் கொஸ்டின் தான். GS2 பேப்பரில் 2015 கேட்டது. கொஸ்டின் பாருங்க. எக்ஸ்பிளைன் த கிரிட்டிக்கலி ரீசென்ட் சேஞ்சஸ் இன் த ரூல்ஸ் கவர்னிங் ஃபாரின் ஃபண்டிங் ஆஃப் NGOs அண்டர் ஃபாரின் கான்ட்ரிபியூட்டட் ரெகுலேஷன் ஆக்ட் 1976. ஓகேங்களா? இப்போ வந்து திரும்ப அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. மேபி இதே கொஸ்டின் கூட கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். அப்படின்னா ரீசென்ட் சேஞ்சஸோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் பார்க்கணும். அதனால் வந்து பாசிட்டிவ் இம்பேக்ட் என்ன, நெகட்டிவ் இம்பேக்ட் என்ன, வே ஃபார்வர்டு வந்து எது மாதிரி கன்க்ளூட் பண்ணணும், அது மாதிரி வந்து நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுட்டா மெயின்ஸ் கொஸ்டினும் நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணலாம். Next topic போலாம். Hiding the scissors. The censor board is staying from the law and unpurposed existence. அது மாதிரி வந்துச்சு. அதாவது சென்சஸ் கமிஷன் இருக்குல்ல, அதாவது ஃபிலிம் வந்து சர்டிஃபிகேட் பண்ணுறவங்க, அவங்க வந்து ரொம்ப வந்து லா வந்து ஓவர் டேக் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது. அது மாதிரி வந்து எடிட்டோரியல் வந்துச்சு. சரி, ப்ராக்டிஸ் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாம். Consider the following statement regarding Central Board of Film Certification. First, it functions under the Ministry of Information. Second, its film certification framework based on the Cinematography Act 1952. Third, freedom of speech and expression is guaranteed under Article 19, Class 1A. Fourth, all content released on OTT platforms requires free CBSE certification. Correct answer என்ன? Option B 1, 2, 3. First statement வந்து ஏன்னா incorrect. ஏன்னா OTT கண்டென்ட் இருக்குல்ல, நம்ம ஹாட்ஸ்டார் அது மாதிரி ஒரு அமேசான் ப்ரைமில் அதெல்லாம் வந்து என்னன்னா IT ரூல்ஸ் 2021 இது பண்ணோம். அதனால் வந்து CBFC கிட்ட வந்து ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் வாங்க தேவையில்லை. சரி, நியூஸில் அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்துக்கலாம். CBFC அந்த சர்டிஃபிகேஷன் போர்டு வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி. அதுதான் ஞாபகம் வச்சுங்க, ஒரு பார்லிமெண்ட்டோட ஆக்ட் மூலமாக கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் வந்து பப்ளிக் அப்ளிகேஷன். அதாவது நம்ம ஒரு படம் வருதுன்னா அதுக்கு முன்னாடி வந்து ரேட்டிங் தருவாங்களே, அது மாதிரி வந்து படமாக இருக்கா, இல்லாட்டி வந்து நார்மலாக வந்து எல்லாருமே பார்க்குற மாதிரி இருக்கா, அது மாதிரி ரேட்டிஃபிகேஷன் தர்றது யாருன்னா CBSC தான் தருவாங்க. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி கொஸ்டின் வந்து பார்த்து தான் அவங்கள ஒர்க் ஆகுறாங்க. கீ ஹைலைட்ஸ் என்னன்னா, இது மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா சினிமாட்டோகிராஃபி ஆக்ட் 1952 அந்த வேரியஸ் அப்டேட் பண்ண ரூல்ஸ் ரெலவெண்ட்டாக தான் ஒர்க் ஆகும். இது வந்து என்னென்னா எதுக்காக டிபேட் பண்ணாங்கன்னா பேலன்சிங் ஆர்டிஸ்டியன் ஃப்ரீடம் வித் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன். அதாவது ஒரு சில படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ கரண்ட் சீஃப் மினிஸ்டரோட படம் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு எலெக்ஷன் வருது, அப்புறம் வந்து சர்டிஃபிகேட் வந்து கரெக்டான டைம் தரல, அது மாதிரி நிறைய டைம் வந்து இஷ்யூஸ் போகுது. இந்த படம் மட்டும் இல்லாமல் நிறைய படமும் இது மாதிரி வந்து இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிட்டு தான் வருது. அதுதான் வந்து முக்கியமான ஒரு கீ பாயிண்ட். கன்சர்ன்ஸ் ரைஸ்ட் ஆஃப் த சர்டிஃபிகேஷன் ரிலீஸ் அண்ட் ரெக்கார்ட் டிரான்ஸ்பரன்சி. இதனோட சிக்னிஃபிகன்ஸ் எடுத்துக்கிட்டால் அஃபெக்ட்ஸ் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அண்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஃபங்க்ஷனிங். அதாவது ஒரு படம் வந்து ஏதோ ஒரு கருத்து கவர்மெண்ட் எகேன்ஸ்டாக சொல்ல வந்தாலும் இவங்க வந்து டிலே பண்ணுற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதனால் ஒரு படம் எடுத்தாவே உங்களுக்கு தெரியும் அவங்க வந்து எவ்வளோ ப்ரொடியூசர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஆர்டிஸ்டியன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்களோட சேலரி கரெக்டாக வந்து ஒரு காமான்றதும் ஒரு மேஜர் கொஸ்டினாக மாற மாதிரி இருக்குது. தென் சேம் தி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் கண்டென்ட் ரெகுலேஷன் அக்ராஸ் த இந்தியா அது மாதிரி சொல்லியிருக்காங்க.
சரி, இந்த டாபிக்ல வேலிடேஷன் பாயிண்ட் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சிபிஎஃப்சி, இது வந்து சென்சார் போர்டுன்னு ஷார்ட்டாக சொல்லுவோம். இதனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா மும்பையில் இருக்குது. அது வந்து ஃபிலிம் கேட்டகரிஸ் எது மாதிரி இருக்குன்னா யூ அன்ரிஸ்ட்ரிக்டட், யூஏ 7+, 13+, 16+. அதாவது வந்துன்னா 16 வயசுக்கு மேலே இருக்கும் படம் பார்க்கலாம், 13 வயசுக்கு மேலே இங்கே மாதிரி படம் பார்க்கலாம் அது சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அடல்ட்ஸ் 18 வயசுக்கு மேலே இருக்கிற மட்டும் தான் பண்ண முடியும். எஸ்னா ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சன்ட் மட்டும் தான் ரெஸ்ட்ரிக்டாகவும் இருக்கும். கான்ஸ்டியூஷனல் லிங்க் ஒரு படத்தை வந்து எது மாதிரி லிங்க் கொடுக்குறோன்னு பார்க்கலாம். ஆர்டிகல் 19 கிளாஸ் 1A இதில் வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ஆர்டிகல் கிளாஸ் 19(2) வந்து என்னென்னா ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன், அதாவது செக்யூரிட்டி, ஆர்டர், டீசன்சி இதெல்லாம் அவாய்ட் பண்ணுற மாதிரி தான் ஒரு அந்த ஸ்பீச்சுக்கும் சரி எக்ஸ்பிரஷனுக்கும் சரி நமக்கு வந்து கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாலும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்னாலும் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்டோ ரூல்ஸை வந்து அப்டேட் பண்ண முடியும். தென் சினிமாட்டோகிராஃபி அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2023 கொண்டு வந்தாங்க. இதனால் ஏஜ் பேஸ்டு யூஏ சர்டிஃபிகேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரைவசி அன்அத்தாரிட்டி ரிலீஸ் பண்ணுறது வந்து கரெக்டாக மானிட்டர் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் சர்டிஃபிகேட்ஸ் நவ் ஹேவ் பெர்பெச்சுவல் வேலிடிட்டி, அது மாதிரியும் புதுசாக வந்து ஃபீச்சர்ஸாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த டாபிக்ல வேணா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மாதிரி கேட்டுருக்காங்க பாருங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் இன்கரெக்ட்? ஓகேங்களா, ஒரு சில டைம் வந்து கொஸ்டின் வந்து கரெக்டாக இன்கரெக்டானு கூட கேட்கறது வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் இதை வந்து படிக்கலாம், அந்த கொஸ்டின் வந்து தப்பு பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, அதுவும் வந்து பார்த்துக்கோங்க. சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Central Board of Film Certification is a statutory body regulating the public education of films. Second, the film of Raja Harishchandra produced by Dada Saheb Phalke was released after the passing of Indian Cinematography of 1920. Third, CBFC launched its online portal e-Cinema Person in 2015 to modernize and digitize film certification process. Fourth statement, the advisory panels which assist the regional offices of CBFC in the examination of film compromise of members who have been nominated by சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார் இயர் ஆஃப் 2 years. இது வந்து HPSC ஹிமாச்சல் பிரதேஷ் எக்ஸாமில் கேட்டது. கரெக்டான ஆன்சர் என்ன 2, 3 தான் இன்கரெக்டானது. ஓகே, நீங்கள் லாஸ்ட் டாபிக் பார்க்கலாம். இந்தியாஸ் ரிஃப்யூசல் டு அஃபோர்ட் ஏ குளோபல் கிக் ஒர்க் ஃப்ளோ, இது வந்து நியூஸில் வந்துச்சு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஸ்டார்ட் பண்ணலாம். கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் த ILO, இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், it follows a tripartite structure involving governments, employees and workers. Second, India is the founding member of the ILO. Third, every ILO convention automatically becomes the legally binding on all ILO members immediately after adoption. Fourth, India's Code on Social Security 2020 recognizes gig and platform workers. Which of the statements given above are correct? Correct answer என்ன? Option B 1, 2, 4. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்ட். ஏன்னா ஒரு சில ILO என்ன தான் கொண்டு வந்தாலும் அந்த மெம்பர் கண்ட்ரிஸ் அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் அது வந்து பைண்டிங்காக இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக பைண்டிங்காக இருக்காது. இதுதான் வந்து EPSC 2026லேயும் ஒரு கொஸ்டின் ப்ரீவியஸ் கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நியூஸில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்க்கலாம். இது நியூஸில் வந்து முக்கியமானது என்ன, ILO கன்வென்ஷன் நம்பர் 193. அந்த 193 எதுக்கு ரிலவெண்ட் ஆனதும் கிக் அண்ட் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் ரிலவெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, கிக் அண்ட் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் யாருன்னா டிரைவர்ஸ், டெலிவரி ஒர்க்கர்ஸ், டேட்டா லேபர்ஸ், அதாவது வந்து ரேப்பிடாக ஓட்டுவாங்களே அது மாதிரி அவங்களுக்கு இருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இந்தியா வந்து இந்த அக்ரிமெண்ட் வந்து ஓட் பண்ணிக்க மாட்டாங்க. ஓகேங்களா, அதனால் வந்து இந்தியாவில் வந்து பைண்டிங்கே இல்லை. இதனோட கீ ப்ரொடக்ஷன் யாருன்னா ஃபேர் ப்ளே, சேஃப்டி, சோசியல் செக்யூரிட்டி, அல்காரிசம் டிரான்ஸ்பரன்சி வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான். ஓகே, இந்த அக்ரிமெண்ட் வந்து ஜெனீவாவில் வந்து அடாப்ட் பண்ணாங்க. இது வந்து ஒரு பைண்டிங் அக்ரிமெண்ட். ஓகேங்களா, அப்படின்னா பைண்டிங்னா இன்டர்நேஷனல் லெவலில் இது வந்து ஒரு சில ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஒரு லா மேக் பண்ணி அதை வந்து ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, சிக்னிஃபிகன்ஸ்னு எடுத்துக்கிட்டால் அப்ளைஸ் ப்ரொடக்ஷன் regardless of employment classification, marks global shift towards regulation of platform based work. அதாவது வந்து ஏழையா வந்து ஆர்கனைஸ் செக்டர், அன்ஆர்கனைஸ் செக்டர் இருக்கும். ஆர்கனைஸ் செக்டர்னா ஒரு சில 10 பேர் மேலே ஒர்க் பண்ணுவாங்க. அதனால் வந்து கரெக்டாக ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும், அது வந்து ஹெட்டாக இருக்கணும். அப்புறம் வந்து அவங்க வந்து ஒரு சில கம்பெனி வந்து அவங்களுக்கு வந்து பென்ஷன் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக இருக்கும். ஆனால் கிக் அண்ட் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ்க்கு அது மாதிரி இருக்கவே இருக்காது. ஸோ வந்து அவங்களும் ப்ரொடெக்ட் பண்ணணும் தான் இந்த ஜெனீவா கன்வென்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாபிக்ல எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம். கிக் அண்ட் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் ஆல்ரெடி சொன்னது தான். ஒர்க் அவுட் சைட் ட்ரெடிஷ்னல் எம்ப்ளாயி டைஸ் நீதி ஆயோக் ரிப்போர்ட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து இந்தியாவில் வந்து 7.7 மில்லியன் வந்து கிக் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா, 2029 வந்து 23.5 மில்லியனாக இன்க்ரீஸ் ஆகும் வாய்ப்புன்னு சொல்லியிருப்பாங்க. தென் கோட் ஆன் சோசியல் செக்யூரிட்டி 2020, இது வந்து என்ன கிக் ஒர்க்கர்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் வந்து ரெகனைஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து என்ன அக்ரிகேட்டட் கான்ட்ரிபியூஷன் டு சோசியல் செக்யூரிட்டி ஃபண்ட் அது மாதிரி வந்து கிரியேட் பண்ணணும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தென் ILO 1990 ஜெனீவா சுவிட்சர்லாந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க.
இருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் யுனைடெட் நேஷன் ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சி 1946 ட்ரைபார்ட்டி ஸ்ட்ரக்சர், அதாவது ஆர்கனைசேஷனும் இருக்கும், ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி ஒரு 3 பேர் சேர்ந்த மாதிரி இருக்கும். ILO கன்வென்ஷன் பார்த்தோம்னா இந்தியா வந்து ILO வந்து ஃபவுண்டிங் மெம்பராக இருக்காங்க. இது வந்து ஏதாவது ஒரு பைண்டிங் வந்து இருப்பாங்கன்னா அவங்க வந்து ILO கொண்டு வரது நம்ம அக்செப்ட் பண்ணினா மட்டும்தான் பைண்டிங்காகவும் மாறும். ஓகே, இந்த டாபிக்ல ஒன்றா கொஸ்டின் பார்க்குறேன். இது வந்து 2026 கேட்டது. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் ஹவ் பீன் நாட் ரேட்டிவ் பை இந்தியா, அதாவது சைன் பண்ணாதது இது ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் பாலிசி கன்வென்ஷன், செகண்ட் அபாலிஷன் ஆஃப் ஃபோர்ஸ்ட் லேபர் கன்வென்ஷன், தேர்ட் இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் ஆன் ப்ராபகேஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் ஆல் மைக்ரேண்ட் ஒர்க்கர்ஸ் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் தேர் ஃபேமிலிஸ், ஃபோர்த் ஜெனீவா கன்வென்ஷன் ரிலேட்டட் டு ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவிலியன் பர்சன் இந்த டைம் ஆஃப் வார், ஃபிஃப்த் கன்வென்ஷன் ஆன் ரிடக்ஷன் ஆஃப் ஸ்டேட்லெஸ்னஸ். கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி, அதாவது 3, 4, 5 வந்து இந்தியா வந்து சைன் பண்ணல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். எனி சஜஷன் ஃபார் இம்ப்ரூவ் பண்ணாலும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அப்புறம் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன்.